பகவத்கீதை 4வது அத்தியாயம் ஞானகர்ம சந்நியாச யோகம் 27வது வகுப்பு 38வது ஸ்லோகம். நஹி ஞானேன சதுர்ஷம் பவித்ரமிக வித்யதே தத்ஸ்வயம் யோக சம்சித்தஹ காலேனாத்மனி விந்ததி. நஹி ஞானேன சதுர்ஷம் பவித்ரமிக வித்யதே தத்ஸ்வயம் யோக சம்சித்தஹ காலேனாத்மனி விந்ததி. இந்த ஸ்லோகம் அல்லது இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஞானத்துடைய மகிமையை பெருமையை பேசுகின்றார் என்று பார்த்தோம். அத்தியாயம் முழுக்கவே ஞானத்தை புகழ்வதும் ஞானத்தை கொடுப்பதும் சொல்லி பார்த்தோம். இந்த உலகத்தில் உள்ள தூய்மைப்படுத்தும் சாதனங்கள் நிறைய இருந்தாலும் கூட தூய்மைப்படுத்தும் சாதனங்களிலே உயர்ந்த உன்னதமான சிறப்பு வாய்ந்த சாதனம் ஞானம் சொல்லி பார்த்தோம். உடலை தூய்மைப்படுத்த சில சாதனம் இருக்குது, வீட்டை தூய்மைப்படுத்த சாதனம் இருக்குது, இல்லை மனதை தூய்மைப்படுத்தும் சாதனம். ஆக ஞானமானது தூய்மைப்படுத்தும் சாதனங்களில் சிறந்த சாதனம். மனதை தூய்மைப்படுத்தும் சாதனங்களில் நிறைய விரதங்கள் தவங்களை எல்லாம் பார்த்தோம். யஜ்ஞம் நம்மை தூய்மைப்படுத்தும், விரதம் நம்மை தூய்மைப்படுத்தும், தவம் நம்மை தூய்மைப்படுத்தும். ஆனால் இங்கே பகவான் சொன்னார் ஞானம் நம்மை தூய்மைப்படுத்தும் சொல்லி சொன்னார். எப்படி தூய்மைப்படுத்தும் என்பதற்கு சில காரணங்களையும் பார்த்தோம். கடைசியாக பார்த்தது அறிவானது அறியாமையை போக்கும். அறியாமை என்ன பண்ணும், நம்மிடத்தில் அறியாமையோடு சேர்ந்து வந்த துயரங்களை எல்லாம் போக்கி நமக்கு நிறைவை தரும், மோட்சத்தை தரும் சொல்லி பார்த்தோம். ஆகவே ஞானத்துக்கு சமமான தூய்மைப்படுத்தும் சாதனம் கிடையாது சொல்லி சொல்கிறார். இப்போ மற்ற சாதனங்கள் தூய்மைப்படுத்தாது என்ற தூய்மைப்படுத்துகின்றது, ஆனால் ஞானத்துக்கு நிகராக தூய்மைப்படுத்த முடியாது சொல்லிப்பார். சரி, இப்படிப்பட்ட ஞானத்தை யார் அடைவார்கள், அதுதான் நிறைவாக பார்த்தது. 2வது வரியில் பார்த்தோம். தத்து அந்த ஞானம் பவித்ரம், நம்மை தூய்மைப்படுத்துகின்ற அந்த ஞானம் ஸ்வயம் யோக சம்சித்தம். யோக சம்சித்தம் இது ஒரு அழகான சொல். இந்த ஞானத்தை யார் அடைவார்கள் என்றால் யோகத்தினால் தன்னை தூய்மைப்படுத்தியவன் அடைகின்றான். ஞானத்தினால் தூய்மை அடைவதற்கு முன்பாக இங்கு யோகத்தினால் தூய்மை அடைந்திருக்க வேண்டும் என்று பகவான் பேசுகின்றார். இங்கு யோகம் என்றால் கர்ம யோகம், பக்தி யோகம், உபாசனை, தியானம் முதலிய எல்லா சாதனங்களும். அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஞானத்தை அடைய வந்த சாதகர்கள், பிரம்மச்சாரிகள் அல்லது ஞானத்தை அடைய வேண்டும் நினைப்பவர்கள், இந்த வாழ்க்கைக்கு வந்து விட்டவர்கள் நன்கு இந்த ஜபம், தியானம், உபாசனை எல்லாம் நன்கு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவதனுடைய காரணம் இதுதான். ஆக யோகத்தினால் தூய்மை அடைந்திருக்க வேண்டும் என்பது பகவானுடைய வார்த்தை. அது உண்மையும் கூட. இங்கே யோகம் என்றால் கர்ம யோகம், பக்தி யோகம், உபாசனை முதலிய எல்லா சாதனங்களும். ஆக சித்தக என்றால் தூய்மைப்படுத்தியவன். சம் என்பது நன்கு தயாரானவன். சித்தி என்றால் ரெடி சொல்லி அர்த்தம். தன்னை தயார்படுத்தி கொண்டவன், தன்னை தயாராக வைத்திருக்கின்றான். எதற்கு? ஞானத்தை பெறுவதற்குரிய தகுதிகள் அனைத்தையும் சேர்த்து வைத்து கொண்டான், பெற்று வைத்துள்ளான் சொல்லி அர்த்தம். ஆகவே இங்கே கர்மயோகம் அல்லது கர்ம சொல்லி சொன்ன தர்மத்தினாலும் தியானத்தினாலும் தன்னை தூய்மைப்படுத்தியவன். யாரால்? ஸ்வயம் தானே, தன்னைத்தானே இந்த சாதனங்கள் மூலமாக தயார் செய்து கொண்டவனுக்கு என்ன கிடைக்குமாம்? காலேன, இந்த வார்த்தையை பார்த்தோம். காலேன என்பதற்கு கொஞ்ச காலத்தில், மெதுவாக ஆனால் உறுதியாக, இந்த ஸ்லோ அண்ட் ஸ்டடி சொல்லுவாங்க பாருங்க, அது போல மெதுவாக ஆனால் உறுதியாக. ஆத்மனி, மனதில், தூய்மையான மனதில், அந்த அந்த கரணத்தில் விந்ததி அடைகின்றான். இந்த ஞானம் திடீரென்று வந்து விடாது. திடீரென்று வந்தால் திடீரென்று போய்விடலாம். ஆக இந்த ஞானத்தை கர்மயோகம், ஞான யோகத்தினால் தூய்மைப்படுத்தியவன். இந்த இடத்தில் ஞான யோகம் சொல்லும் பொழுது ஸ்ரவணம் முதலிய எல்லா சாதனங்களும் யோகம் என்ற வார்த்தையில் இங்கு குறிப்பிடப்படுகின்றது. ஆக யோகத்தினால் தன்னை தயார் செய்து கொண்டவன் தன்னிடத்தில், தன்னுடைய மனதில் காலேன விந்ததி, காலத்தினால், இன் டியூ கோர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். காலத்தினால் இங்கே பகவான் பொதுவாக போட்டுட்டார் காலேன. காலேன்னு சொல்லி சொன்னால் இன் டியூ கோர்ஸ் சொல்லலாம்.
அல்லது மனப்பக்குவம் அடைந்து மெதுவாகத்தான் வரும் சொல்கிறார். மனப்பக்குவம் அடைந்து மெதுவாகத்தான் வரும். காலேன் என்ற வார்த்தைக்கு ரொம்ப அர்த்தங்கள் நிறைய இருக்குது. காலக்கிரமத்தில் மெதுவாக பக்குவப்பட இப்படிலாம் அர்த்தம் இருக்கின்றது. ஆக யோகத்தினால் தன்னை தூய்மைப்படுத்தியவன் காலக்கிரமத்தில் அவன் ஞானத்தினாலும் பயனை பெறுவான். ஞானத்தினால் தன்னைத்தான் தூய்மையாக்கி கொள்வான். ஆக கொஞ்ச காலத்தில் அடைவான் அப்படி சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றையும் ஒரே ஸ்டெப்பில் அடைய முடியாது, மெதுவாகத்தான் அடைய முடியும். இதெல்லாம் இந்த வார்த்தையில் உள்ளே இருக்கக்கூடிய ஆழ்ந்த அர்த்தங்கள். கொஞ்ச காலம் என்பது ரொம்ப சுலபம் என்றும் ஒரு அர்த்தம் இருக்கின்றது. ரொம்ப சுலபத்தில் தன்னை தகுதிப்படுத்தி கொண்டவன் என்ன பண்ணுவான், நிச்சயமாக சுலபத்தில் அடைந்து விடுவான். இப்போது கணக்கு ரொம்ப சுலபம் யாருக்கு, அதுதான் பார்க்கணும். நிறைய பேர் கணக்குன்னா தான் அலர்ஜி. நம்ம தமிழ்நாட்டில் பொதுவாக மாணவர்களுக்கு ஆங்கிலமும் கணக்கும் பெரிய பாடாக இருக்குது. ஆனால் ஆங்கிலம் தான் செகண்ட் லாங்குவேஜ் இருக்கணும்னு வேறு சொல்கிறோம். மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுது, தாய்மொழியில் தான் படிக்கணும்னுது. அதில் 2 மொழி 3 மொழிலாம் வேணாம், ஒரே மொழி வச்சிடலாம். என்ன மொழி, தமிழில் தான் படிக்கணும், தாய்மொழியில் தான். இங்கே ஜெர்மனிலேருந்து ரஷ்யாவிலேருந்தும் சில ஃபாரினர்ஸ் வந்து தங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தா அவங்களுக்கு இங்கிலீஷ்னால் வாசனையே இல்லை, ரஷ்யன்ஸில் தான் பேசுகிறாங்க. ஜப்பானியர்ஸ் கூட ஜப்பான் தான் தெரியுது, டிரான்ஸ்லேட் பண்ணுறது இன்னொரு ஆள் தேவைப்படுது. இப்போ ரஷ்யா முன்னேறலையா, ஜப்பான் முன்னேறலையா விஞ்ஞானத்தில்? எந்த பாஷையில் முன்னேறினாங்க? நாம் தான் ஆங்கிலத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். எங்கேயோ ஒரு காலத்தில் வந்து நம்ம அடிமைப்படுத்தின மொழியை பிடிச்சிக்கிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். தவறான கருத்து என்ன, ஐரோப்பா முழுக்க வெஸ்டர்னர்ஸ் முழுக்க வெள்ளைக்காரெலாம் ஆங்கிலம் தான் பேசுவான். கிடையாது. இங்கிலாந்தில் கூட ஐரிஷ் பாஷை பேசுகிற வேற ஒருத்தர் இருக்கிறான், இங்கிலீஷை ஏற்றுக்க மாட்டான். நாம தான் பிடிச்சிக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆகினால 2 மொழியை வேணாம், 3 மொழியை வேணாம், ஒரே மொழி போதும் நமக்கு. இது தமிழ் மட்டுமே, தாய்மொழி மட்டுமே சொல்லுங்கள், போதுமே. எதுக்கு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கு? அந்நிய பாஷை ஆங்கிலம் வேணும், இந்த தேசத்தில் ஒரு மொழியை படிக்கணும்னா நமக்கு ரொம்ப கஷ்டம் வருது. என்ன பண்ணுறது, ஒன்றும் புரியல. ஆக கொஞ்ச காலத்தில் இந்த லாங்குவேஜுக்காக வந்தோம். ஆக பகவான் ரொம்ப அழகாக சொன்னார், அவசரப்படாமல் மெதுவாக காலக்கிரமத்தில் பக்குவப்பட அவன் இந்த ஞானத்தினால் மீண்டும் தன்னை தூய்மைப்படுத்தி கொள்வான். காலேன அதுதான் பார்த்தோம், காலத்தினால் அடைகின்றான். இன்னொரு கருத்தும் பார்த்தோம். புத்தர் வந்து 12 வருடங்கள் போதி மரத்துலேருந்து 12 வருஷத்துக்கு பிற்பாடு அடைஞ்சாருன்னா 12 வருடமும் அவர் என்ன பண்ணது, அப்படியே மெதுவாக தகுதிப்படுத்தி பண்படுத்தி அந்த வார்த்தைகளை நன்கு ஆழ்ந்து உணர்ந்து பிறகு ஒரு தெளிவு கிடைச்சிது. அதுக்கு அவ்வளோ காலம் எடுத்துக்கிச்சின்னு அர்த்தம். அப்படிதான் அர்த்தம். ஞானம் ஒரே காலத்தில் அப்படி திடீர் புளியோரை போல், திடீர் தோசை இட்லி போல் வர்றதில்லை. ஆமாம், ஃபாஸ்ட் ஃபுட்டு போலலாம் இல்லை. அதற்கான சாதனங்களை தொடர்ந்து செய்வது, மனப்பக்குவத்தை அடைவதற்கான சாதனங்கள் என்னென்ன உண்டோ அவைகளையெல்லாம் முழு ஈடுபாட்டோடு முழு கவனத்தோடு சோம்பல் இல்லாமல், சோம்பலும் தூக்கமும் ஆகாது. ஒரு சித்தர் சொல்லுவார், எதற்கு, சாதாரண வாழ்க்கைக்கு ஆகாது, ஆன்மீக வாழ்க்கையில் இன்னும் ஆகாது சொல்கிறார். ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட மனதில் ஆக 12 வருடம் என்பது ஒரு குறுகிய காலம்தான் இந்த ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு வகையில் பார்த்தோம்னா. இங்கே காலம் முக்கியமில்லை, காலேன பொறுமையாக இந்த ஞானத்தை அடைவது என்பது சுலபமில்லை. காரணம் என்ன, இதன் பலன் மோகநாசம், கர்மநாசம், பாபநாசம் என்றெல்லாம் பார்த்திருக்கின்றோம். ஆக இவ்வளவு பெரிய பலனை கொடுக்கின்ற ஞானத்தை சும்மாவை அடைய முடியும் என்றால், அதனால் பகவான் சொல்கின்றார் காலேன என்பதனுடைய தாத்பரியம், எவ்வளவு சிரவணம் செய்தாலும் கேட்டாலும் மனம் பக்குவத்தை அடையாதிருந்தால் ஞானம் பலனை கொடுக்காது. மனம் பக்குவம் அடைந்திருந்தால் மட்டுமே இந்த ஞானம், இந்த வார்த்தை அவன் மனதில் சென்று பலனை கொடுக்கும். தாய்மன்னர் சொல்றது போல, எத்தனை விதங்கள் தான் கற்கினும் கேட்கினும் என் இதயமும் ஒடுங்கவில்லை, யானெனு மகந்தை தான் எல்லளவும் மாறவில்லை, என் சித்தமிசை குடிகொண்டது ஈகையோடு இறக்கும் என் ஜென்மத்தும் நான் அருகிலேன், சீலமுடு தவவிரதம் ஒரு கனவிலாயினும் தெரிசனம் கண்டு மறிய, இத்தனை குணக்கேடர் கண்டதா கேட்டதா அவனிமிசை உண்டோ சொல்லாய். எப்படி கேட்குறார் பாரு, இல்லைன்னு சொல்கிறார். இது உண்மை. இது நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், நமக்கு எல்லா பக்கம் வந்துட்டுதான் கூட நினைப்போம். ஒரு சூழ்நிலை வரும்போது தான் தெரியும், ஆஹா நம்ம ஏமாந்துட்டோமே. திடீர்னு உள்ளே இருந்து அந்த பழைய ஆள் வெளியே வந்துடுவார். எல்லாருக்கும் இருக்குது, தப்பு இல்லை, உண்மை. இது நிதர்சனம். சினமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமேன்னு சொல்லி கேட்பார். இருக்கிற உண்மை தான். ஆகினால நிறைய நேரம், நிறைய சாதனங்கள் நம்மை தகுதிப்படுத்தி கொள்வதற்கு, தயார் செய்து கொள்வதற்கு, அதிகாரித்துவத்தை பெறுவதற்காகத்தான் செய்ய வேண்டியது இருக்குது. ஞானம் பெரிய கிடைச்சிடுது. கிடைச்ச ஞானத்தில் பலன் நமக்கு வரணும். சில நேரத்தில் வகுப்பில் சொல்லுவாங்க,
முந்திலாம் வகுப்பு கேட்பேன் சுவாமி, இப்போ வந்து வகுப்பு எனக்கு ரொம்ப நல்லா புரியுதுன்னா, அவர் அதே போல தான் சொல்லிக்கிட்டு இருக்கார், ஒரே மாதிரி தான். இப்போ நல்லா புரியுதுன்னா நம்ம காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனதில் சில விதமான பக்குவங்கள், அமைதி அதெல்லாம் ஏற்பட இந்த வார்த்தைகள் கொஞ்சம் நமக்கு புரிய ஆரம்பிக்கிறது. இதுதான் உண்மை. ஆக கண்டபடியாக பலனை கொடுக்காமல் கண்டிப்பாக பலனை கொடுக்கும். கண்டிப்பாக பலனை கொடுக்கும் இந்த சாதனங்கள். எவ்வளவு தூரம் சம்சித்தியை நாம் எந்த அளவிற்கு மனப்பக்குவத்தை அடைந்துள்ளோமோ அதை பொறுத்து இந்த ஞானமும் நமக்கு பலனை தரும். சம்சித்தி சொன்னா ப்ரிப்பரேஷன். எவ்வளவுக்கு நாம் நம்மை பண்படுத்தியுள்ளோமோ அவ்வளவு தூரம் பயன் கிடைக்கும். ஆகவே பொறுமையாக இருக்க வேண்டும். அதான் சொல்கிறார். வேதாந்தம் ஒரு கோர்ஸ் இல்லை, 3 வருஷம் 4 வருஷம் கோர்ஸ் இல்லை. வேதாந்தம் வாழ்க்கையே ஒரு வேதாந்த கோர்ஸு தான், வாழ்க்கை முழுவதும். ஆனாலும் சில காலங்கள் தங்கியிருந்து படிப்பதற்காக ஆசிரமங்களில் பெரியவர்கள் ஏற்படுத்தியிருக்க ஒரு முறை, அது நல்லது தான், சிறப்பானது தான். ஆனால் வேதாந்தம் ஒரு கோர்ஸில் ஒரு 3.5 வருஷம் படிப்பில் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டேன் அப்படிலாம் இல்லை. அது ஒரு அறிமுகம்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் அதை படித்து அதிலே ஊறணும். அப்போ தான் அது என்னன்னு சொல்லி தெரியும். கோர்ஸில் ஒரு அறிமுகம் தான் கிடைக்கும். அறிமுகமே நம்ம முழுமையாக படிச்சுட்டு தான் நம்ம நினச்சோம்னா நாம் பாவம் ஏமாந்துட்டோன்னு அர்த்தம். இதெல்லாம் ரொம்ப இது அனுபவ விஷயங்கள் இதெல்லாம். ஆக பகவத்கீதை எப்போ சாமி முடிய போகுது, முடிஞ்சால் என்னென்னா அப்பா நமக்கு மைண்டில் இருக்குது, ஒரு படித்து முடிச்சேன்ற இதோட மூடி வச்சிடலாமே, அப்படி மூடி வைக்கிற விஷயம் இல்லை இது. அதுக்கு பிற்பாடு தான் மனசு திறக்கிறது. மனங்கள் மலரட்டும்னா இருப்பார், கதவை திறந்து வை காற்று வரட்டும்னா இருப்பார். அதெல்லாம் வார்த்தைகள் நல்லா தான் இருக்கு. ஆக நமக்காக தான் படிக்கிறவ தவிர, நமக்காக சாதனங்கள் தவிர பயன்பாடு யாருக்கென்றால் முதலில் நமக்கு, பிறகுதான் பிறருக்கு சொல்ல பயன்பட வேண்டும். அதனால தான் அவர் சுவாமி சொன்னார், வேதாந்தம் படிக்க போகும்பொழுது நீ முதல் நல்லா படி, உனக்கு புரியணும்னு படி, உனக்கு புரிஞ்சு படி, பிற்பாடு உனக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டு அதை மற்றவங்களுக்கு சொல்லுன்னார். படிப்பு என்பது நமக்காகத்தான். பிற்பாடு நமக்கு என்ன புரிஞ்சுதோ, என்ன புரிஞ்சிருக்கோம், சாஸ்திரம் சொல்கிற வார்த்தை அதுதானே சொல்லுவோம். ஆக காலக்கிரமத்தில் பக்குவம் வர இந்த உண்மை நமக்கு புரியும், புலப்படும் என்று சொல்லி பகவான் இதுதான் உத்தமமான பவித்திரம் என்று சொல்லிவிட்டார். பொதுவாக நமக்கு பாபம் வந்துவிட்டால் அந்த பாபத்திலிருந்து விலகுவதற்கு, அதை தூய்மைப்படுத்துவதற்கு, நம்முடைய குற்ற உணர்விலிருந்து விலகுவதற்கு பிராயச்சித்தம் பண்ணுறோம். நிறைய இருக்குது, பிராயச்சித்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சாதாரணமாக செயலுக்கு தூய்மைப்படுத்தும் சக்தி இருக்குது, கர்மாவுக்கு தான் தூய்மைப்படுத்தும் சக்தி இருக்குது. நேற்று பார்த்தோம். இது தூய்மையாகனு சொல்லி நினைக்கிற அறிவினால தூய்மையாகாது. அதை எடுத்து தூய்மைப்படுத்த செயலினால தான் தூய்மைப்படுத்த முடியும். அந்த சக்தி செயலுக்கு இருக்குது. ஆக கர்மத்தின் மூலமாக அப்படி தூய்மைப்படுத்தினால் என்ன ஆகும்? இது ஒரு முறை தூய்மைப்படுத்தினா அதோட முடிஞ்சு போயிடுச்சா? மறுபடியும் தூய்மைப்படுத்தணும். வீட்டுக்கே ஒயிட் வாஷ் பெயிண்ட் அடித்தாலும் என்ன ஆகுறது? 3 வருஷம் 2 வருஷம் 1 வருஷம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அப்புறம் நம்ம தூய்மைப்படுத்தினா ஒயிட் வாஷ் பண்ணணும். ஆக மீண்டும் தொடர்ந்து தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆக எந்த தூய்மையும் அசுத்தத்திற்கு உட்பட்டது. ஆனால் இந்த ஞானத்தினால் ஒரு முறை நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அசுத்தம் சென்று விட்டால், அறியாமை சென்று விட்டால், நான் ஆத்மா என்பதை நன்கு புரிந்து கொண்டு விட்டால் மீண்டும் அசுத்தம் வராமல் எப்பொழுதும் தூய்மையாக வைத்திருக்கும் பெர்மனன்ட்டு சொல்கிறாரு. ஆக உடல் இருக்குது, அசுத்தம் வருது, டெய்லி குளிக்கிறோம், சுத்தம் பண்ணுறோம். சாஸ்திரம் சொல்லுகின்றது உடலே அசுத்தம் தான், அழுக்கு தான். ஆமாம், உடலே என்ன அழுக்கு தான். ஆகவே சரீரத்தையே நீ அல்ல என்று தெரிந்து கொண்ட பிறகு சாஸ்திரம் என்ன பண்ணுறதான், உடலே அழுக்கு தான், அழுக்கு போக குளிக்கிறோம், ஆனால் உடலே நீ இல்லைன்னு சொன்ன பிற்பாடு இதுதான் ஞானம். அப்புறம் நீ யாருன்னா நித்த முக்த சுத்த சச்சிதானந்த ஸ்வரூபம். நீ எப்பொழுதுமே நித்திய சுத்தன். அது எதுவுமே அழுக்குப்படுத்த முடியாது. ஆத்மாவாகிய உன்னை உடல் அழுக்கு தான், அதை தூய்மைப்படுத்து. மனசு அழுக்கு தான், அதை நீ தூய்மைப்படுத்து. உடலே அழுக்கு தான். ஊத்த குழியில் மண்ணை எடுத்து உதிரப்புழலில் உருண்டை சேர்த்து மாயனார் குயவர் பண்ணும் பாண்டு இது வரவோட்டுக்கு ஆகாது என்று ஆடு பாம்பென்னார். அப்பாவுடைய வயிற்றுலேருந்து அம்மா வயிற்றுக்கு போய் அங்கேருந்து அந்த அழுக்கில் இந்த உடம்பு திரண்டு வந்த உடல் என்ற, அப்போ உடலே அழுக்கு தான். நல்ல பாட்டு அதெல்லாம். சில நேரத்தில் நல்லா கடுமையான உண்மையாக இருந்தால் பாட்டு சொல்லியிருக்காங்க, உண்மையை சொல்லியிருக்காங்க. ஊத்த குழியில் மண்ணை எடுத்து உதிரப்புணையில் உருண்டை சேர்த்து மாயனார் குயவர் பண்ணும் பாண்டு இது. குயவன் என்ன பண்ணுறான், களிமண் எடுத்துகிட்டு வரான், தண்ணி எடுத்து வரான், ரெண்டுத்து ஒன்றா சேர்த்து நல்ல அளவுக்கு அதை தயார் செய்து அப்புறம் பானையை செய்கிறான். அந்த பானையாவது உடஞ்சா வேறு எதுனா உதவும், இந்த பானை உடஞ்சி போனால் ஒன்றுத்துக்கு உதவாதுன்றார். அரை காசுக்கு ஆகாதென்று ஆடுப்பாம்பு. ஆக இந்த அத்வைத ஞானம் நான் ஒருவனே என்ற ஞானத்தினால் சுத்த ஸ்வரூபியாக இருக்கின்றான். சுத்தன் அவன், நித்திய முக்த சுத்தன்.
வெளி விவகாரத்தில் செய்ய வேண்டிய தூய்மையை நாம் செய்து தான் ஆக வேண்டும். அதுக்காக நான் குளிக்காத இருக்கிறேன், அழுக்கு மூட்டையாக இருக்கலாம் சொல்லக்கூடாது. குளிச்சு தான் ஆகணும். நமக்கே அது முடியாது. மனதில் அழுக்கு வந்தால் அகங்காரத்தில் உள்ள அசுத்தத்தை நீக்க வேண்டும். பிற்பாடு இந்த அகங்காரத்தையே என்ன பண்ணுறது? ஞானம் நீ இல்லை என்று நீக்கி விடுகின்றது. அதுதான் பெரிய விஷயம், பெரிய சுத்தம். ஆக மோட்சத்தை அடைய விரும்புபவனுக்கு தர்மமும் புண்ணியமும் அசுத்தமே. ஆக புண்ணியத்தையும் நம்மிடத்தில் நீக்குகின்றது எது? இந்த ஞானம். அதனால தான் என்ன? பரமம் பவித்ரம். ஆக இந்த ஆத்ம ஞானம் பரமம் பவித்ரம், நம்முடைய அகங்காரத்தை பொய்யாக்குகின்றது. இந்த ஞானம் அல்லது ஞானத்தால் தான் நிரந்தர தூய்மை அடைய முடியும். இந்த வருடம் நம்ம இந்த யக்ஞோபவீதம் பூணூல் மாத்மா சொல்லுவோம். ஓம் யக்ஞோபவீதம் பரமம் பவித்ரம். இந்த பரம பவித்திரமான இந்த புனிதமான இந்த நூலை நான் அணிந்து கொள்கின்றேன். இந்த வார்த்தை அதில் போடும் பரமம் பவித்ரம். எஸ் சகஜம் புரஸ்தாஜ் ஆயுஷ்யம் அக்ரேம் பிரதிமந்திர சுப்ரம் யக்ஞோபவீதம் பலமஸ்து தேஜக. அருமையான மந்திரம். அதை சொல்லி தான் பூணூல் மாத்திரம். அடுத்து 39வது ஸ்லோகம். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பர சம்யதேந்திரியः ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அச்சிரேனாதிகச்சதி. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பர சம்யதேந்திரியः ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அச்சிரேனாதிகச்சதி. இந்த ஞானத்தினுடைய மகிமையை பெருமையே பகவான் நிறைய பேசி வருகின்றார். ஆனால் இந்த ஞானம் வரணும் சொல்லி சொன்னால் நான் இப்பொழுது சொல்லப் போகின்ற இவைகள் இருந்தால்தான் ஞானம் வரும் என்கின்றார். அது எவைகள், எது எது இருந்தால் நமக்கு இந்த ஞானம் வரும்? இந்த ஸ்லோகத்தில் ஞானத்தை அடைவதற்காக 3 அந்தரங்க சாதனங்களை பேசுகின்றார். பரம பவித்திரமான ஞான யோக சித்திக்கு அந்தரங்க சாதனம். அந்தரங்க சாதனம்னா என்ன? ரொம்ப ரகசியமாக செய்யணும்னு சொல்லி அர்த்தமா? அப்படி இல்லை. ஞானத்தை அடைவதற்கு நேரடியான சாதனம் சொல்லி அர்த்தம். மறைமுகமான சாதனங்கள் அது பகிரங்க சாதனம் சொல்லலாம். இங்கு நேரடியான சாதனம். ஆக சாதனங்களே 2ஆக பிரிக்கிறோம் நாம. ஒன்று பகிரங்க சாதனம், இன்னொன்று அந்தரங்க சாதனம். பகிரங்க சாதனம் சொல்லிச்சுன்னா வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள், சாதனங்கள், அதெல்லாம் பகிரங்க சாதனம். புலனடக்கம், மனவடக்கம், உணவு கட்டுப்பாடு, வாழ்க்கை முறை ஒழுக்கங்கள், ஜபம், தியானம், பாராயணம் முதலிய இந்த சாதனங்கள் எல்லாம் பகிரங்க சாதனம், வாழ்க்கை முழுக்க செய்ய வேண்டியவை. அந்தரங்க சாதனம் என்றால் அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய சாதனங்கள், பயிற்சிகள், நிபந்தனைகள், அது நேரடியான சாதனங்கள். இந்த 2 சாதனங்களை பற்றி நாம் 6வது அத்தியாயத்தில் இன்னும் விளக்கமாக பார்க்க போகின்றோம். 6வது அத்தியாயத்தை தியான யோகத்தை பார்க்க போகிறோம். தியானத்துக்கான அந்தரங்க சாதனம் என்ன, பகிரங்க சாதனம் என்ன. இங்கே உதாரணம் பார்த்தா உணவு பசி போகணும், அதுக்கு என்ன உணவு? அந்தரங்க சாதனம். தட்டு என்ன? பகிரங்க சாதனம். தட்டு இல்லாத இப்படி சாப்பிட்றது. சரி. ஆக இங்கு அந்தரங்க சாதனம் என்றால் ரகசியமாக செய்தல் சொல்லி அர்த்தம் இல்லை, நேரடியான சாதனம் என்று அர்த்தம். அடுத்து எது கட்டாயமாக செய்யப்பட வேண்டுமோ அது அந்தரங்க சாதனம். ஆக ஞானத்துக்கு முன் செய்ய வேண்டிய சாதனம் அல்லது ஞானத்துக்கு முன் இருக்க வேண்டிய சாதனம். ஞான யோகத்துடன் எது கட்டாயமாக செய்யப்பட வேண்டுமோ அது அந்தரங்க சாதனம். அந்த அளவுக்கு இங்கே புரிஞ்சுக்கிட்டா போதும். ஞானத்துக்கு முன் முக்கியமாக இருக்க வேண்டிய நிபந்தனைகள், கண்டிஷன் இவை. ஞானத்தை பெற கடைசி படி அது அந்தரங்க சாதனம் சொல்லுவாங்க. பொதுவாக ஆசிரமத்துக்கு வர்றதுக்கு என்னென்ன முயற்சியில் வரலாம், நடந்து வரலாம், சைக்கிளில் வரலாம், காரில் வரலாம், பைக்கில் வரலாம், இப்படி ஒன்றும் வரலாம். எல்லாம் வந்த பிற்பாடு அதெல்லாம் பகிரங்க சாதனம் வைத்து கொண்டால் ஆசிரமத்தில் மேலே படியேறிய அல்லது மேலே இந்த கிளாஸுக்கு வர்றதுக்கு எதில் வரணும்? காலில் தான் வரணும் ரூமுக்கு வர்றதுக்கு. அது ஒன்றும் அந்தரங்க சாதனம் அப்படி சொல்லி கூட சொல்லலாம். இது வேறு வழியே இல்லை. காரோடு அறைக்குள்ளே வர முடியுமா? வர முடியும். ஆக செய்துதான் ஆக வேண்டும், ஒரே வழிதான் என்பது அது கம்பல்சரி சாதனம் சொல்லி அர்த்தம் அந்தரங்க சாதனம் என்றார். ஆக ஞான யோகம் என்று வந்துவிட்டால் அதற்குரிய நிபந்தனைகள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய, வேறு வழி இல்லாத, சாய்ஸ்லெஸ் அப்படி சொல்கிறோம்.
வேறு வழியே இல்லாத, சாய்ஸே இல்லாத சாதனமாக 3 பகவான் இங்கு கூறுகின்றார். குருவை நமஸ்காரம் பண்ணுறது, சேவை செய்வது, வணங்குதல், பக்தியாக இருத்தல், இவைகள் எல்லாம் பகிரங்க சாதனன்ற வகையில் வரும். இதில் இன்னொரு கிளாரிஃபிகேஷன் சொல்கிறாங்க. இது ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, சிலருக்கு அது முடியும், சிலருக்கு அது முடியாது. இதை கட்டாயம் கம்பல்சரியாக செய்தால் தான் உனக்கு இது ஞானம் வரும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சிலருக்கு முடியும், சில பேருக்கு வாய்ப்பு அமையாது, சில பேருக்கு குருவோடு இருக்க முடியும், சில பேருக்கு தூரத்தில் இருந்தே வகுப்பை கேட்டு இன்னும் பக்தியோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே அது கம்பல்சரின்னு சொல்ல அது பகிரங்க சாதனம். அதனால் கம்பல்சரியாக செய்ய வேண்டிய சாதனங்கள் தான் அந்தரங்க சாதனம். பக்குவம் பெறுவதற்கு கூட பலருக்கு பல வழி இருக்குது, ஒரே வழி தான் இல்லை. ஆக இங்கே பகவான் ஞானத்தை பெறும்பொழுது செய்ய வேண்டிய நிபந்தனை, நேரடி சாதனம் என்ன என்பதை முதல் வரியில் சொல்லுகின்றார். இது இருந்து விட்டால் அடுத்து என்ன? ஞானம்தான். பகிரங்க சாதனங்களில் மனிதர் வேறுபடலாம். அவர்கள் சில சாதனங்களை செய்து வேறு சாதனங்களை செய்து தங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் இங்கு ஞானத்தை பெறுவதற்கு நேரடியான சாதனம் அந்தரங்க சாதனம், ஆளுக்கு ஆள் மாறுபடாது, வேறுபடாது. அதில் முதல் சாதனம் ஸ்ரத்தா, இரண்டாவது சாதனம் தத்பரக முமுட்சுத்துன்னு சொல்கிறார். மூன்றாவது சாதனம் இந்திரிய நியமக. இந்த மூன்றும் அந்தரங்க சாதனமாக சொல்லுகின்றார் பகவான். ஸ்ரத்தா, தத்பரக, இந்திரிய நியமக, 3 ஸ்லோகத்தில் வருது முதல் வரியில். இதன் பொருளை பார்க்கலாம் நம்ம. மோட்சம் என்பது ஞானத்தினால் அடைவது. இங்கு அறியாமையினால் நாம் ஈஸ்வரனை இழந்துள்ளோம். ஆக அறிவால் ஈஸ்வரனை அடைகின்றோம். அந்த ஞானத்தை தருவது சாஸ்திரமே பிரமாணம் அல்லது குருவினுடைய வாக்கியம். குருவனுடைய வாக்கியமும் சாஸ்திரமும் வேறு இல்லை. குருவனுடைய வாக்கியமே சாஸ்திரத்தை தான் குரு சொல்லுவார். ஆக குருவனுடைய உபதேசம் சப்த பிரமாணமாக உள்ளது, வார்த்தையாக சப்த ரூபமாக உள்ளது. அந்த சப்த பிரமாணம் என்ன பண்ணுறது? வார்த்தை நமக்கு ஞானத்தை, அறிவை கொடுக்கின்றது. வார்த்தை தான் நமக்கு அறிவை கொடுக்கிறது. அப்படி குருவிடம் வேதாந்த பாடம் கேட்பதைத்தான் என்ன பண்ணுறோம்? ஸ்ரவணம் சொல்கிறோம். இந்த கேட்பதினால், ஸ்ரவணத்தினால் அறியாமை செல்கின்றது. கேட்டதில் சந்தேகம் வந்தால் அதை நீக்கிக் கொள்வதற்கு மனனம் என்ற சாதனம் பயன்படுகின்றது. அந்த அறிவில் நிலை பெறுவதை நிதித்தியாசனம் சொல்கிறோம். ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். ஸ்ரவணம் என்றால் குருவிடத்தில் கேட்டல், கேட்பதால் அறியாமை செல்கின்றது. மனனம் என்றால் சிந்தித்தல், சந்தேகம் நீங்குகின்றது. நிதித்தியாசனம் என்றால் அந்த அறிவில் நிலை பெற்று இருப்பது. இந்த 3 சாதனங்களே ஞான யோகம் என்று சொல்லுகின்றோம். இந்த ஞான யோகம் என்கின்ற சாதனம் செய்வதற்கு, அந்த சாதனம் ஞானத்தை கொடுப்பதற்கு, அதற்கு முன்பாக கட்டாயம் நமக்கு அப்போது இருக்க வேண்டியது இந்த 3 விஷயங்கள், கண்டிஷன் சொல்கிறார். இந்த 3 இருந்தால்தான் ஞான யோகத்தினால் பெறுகின்ற அந்த ஞான யோக சாதனம் ஞானத்தை தரும், சந்தேகம் போகும், ஞானம் நிஷ்டை அடையும். ஏனென்றால் ஒருவர் தியானம் செய்து மனதை தூய்மைப்படுத்தலாம், சில பேர் தானம் செய்து மனதை தூய்மைப்படுத்தலாம், சில பேர் தவத்தினால் தூய்மைப்படுத்தி கொள்ளலாம், ஜபத்தினால் தூய்மைப்படுத்தி கொள்ளலாம், பாராயணத்தினால் தூய்மைப்படுத்தி கொள்ளலாம், பலவிதமாக யக்ஞ யாகங்களால் தூய்மைப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் ஸ்ரவண மன நிதித்தியாசனத்துக்கு என்று வந்த பிறகு வரும்பொழுது நமக்கு இருக்க வேண்டிய 3 சாதனங்களிலே சாய்ஸே இல்லை. ஒன்று ஸ்ரத்தை, ஒன்று தத்பரக என்றால் முமுட்சுத்துவம், பேரார்வம், இந்திரிய நியமம். இந்த 3ம் கட்டாயமாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த கம்பல்சரியாக இருக்க வேண்டிய சாதனங்களை அந்தரங்க சாதனம் என்று சொல்லுகின்றோம். இந்த வார்த்தையை நம்ம மனசில் வச்சுக்கணும். அது 6வது அத்தியாயத்தில் பார்க்கும்போது நமக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். கட்டாயமாக இருக்க வேண்டிய, செய்ய வேண்டிய சாதனங்கள். ஆக அந்தரங்க சாதனைக்கு இன்னொரு லட்சணம் கம்பல்சரி, கண்டிப்பாக கட்டாயம் இருக்க வேண்டிய வேல்யூஸ் அல்லது பண்புகள் என்று பொருள். இதில் முதல்ல என்ன? ஸ்ரத்தா. ஆமாம், ஸ்ரத்தை. ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். நல்ல வார்த்தை, அடிக்கடி நம்ம கொட்டேஷன் கொடுக்குற வார்த்தை. ஸ்ரத்தாவான், ஸ்ரத்தையை உடையவன், நம்பிக்கை உடையவன் ஞானத்தை அடைகின்றான். ஒரு வகையில் ஸ்ரத்தைக்கும் ஞானத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, பார்ப்போம். ஸ்ரத்தாவான்னு சொன்னால் நம்பிக்கை உடையவன், ஞானம் லபத்தே, ஞானத்தை அடைகின்றான். ஸ்ரத்தையை பகவான் ஞானத்தோடு நேரடியாக சம்பந்தப்படுத்துகின்றார். ஸ்ரத்தையை ஞானத்தோடு நேரடியாக சம்பந்தப்படுத்துகிறார். நமக்கு குழப்பம் வரும். என்ன? ஞானத்தை அடைய சாதனம் கேட்டல் தானே, ஸ்ரவணம் தானே.
பிரமாணத்தை பயன்படுத்துவதால் வருவது தானே. ஸ்ரத்தை இருந்தால்தான் கேட்டல் நமக்கு ஞானமாக மாறும் என்று சொன்னால் எப்படி? ஆகவே இங்க இடத்துல என்னன்னா, ஸ்ரத்தை சொல்லி சொன்னா யாரிடம் ஸ்ரத்தை? குரு வேதாந்த வாக்கியேஷு விஸ்வாசக. குரு வேதாந்த, அவர் சொல்லுகின்ற வேதாந்த வாக்கியத்தில் விஸ்வாசம், நம்பிக்கை. அது அப்படி கேட்டால் தான் அந்த குருவுடைய வார்த்தை, சாஸ்திர வார்த்தைகள் நமக்கு ஞானமாக மாறும். ஒருவர் ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியத்தை சொல்கிறார், அது நமக்கு அறிவாக மாறுமா மாறாதா என்பது எதை பொறுத்தது? அவர் மீது நாம் வைத்துள்ள நம்பிக்கையை பொறுத்தது. இல்லை என்றால் ஆமாம் போங்கன்னு சொல்லி போயிட்டே இருப்போம். அவர் சொல்கிறது சரியாக இருந்தாலும் கூட அது மாதிரி நம்பிக்கை இல்லைன்னா அந்த வார்த்தை என்ன பண்ணுவோம்? அசட்டை பண்ணிட்டு போயிடும். நமக்கு யார் இடத்துல நம்பிக்கை இருக்கோ, மதிப்பு இருக்கோ, நாம் யாரை மதிக்கின்றோமோ அவருடைய வார்த்தைக்கு தான் நாம் மரியாதை கொடுப்போம். ஆக ஸ்ரத்தா சொல்லி சொன்ன குரு சாஸ்திர விஸ்வாசக பரம சர்க்குரு நூல் அன்பு பற்றலே ஸ்ரத்தையாகும். இது கைவேல் நவநீத ஆசிரியருடைய வார்த்தை. பரம சர்க்குரு நூல் அன்பு பற்றலே, அன்போடு சொல்கிறார். சும்மா ஏதோ வேண்டாம் இருப்பா, பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோமே, கல்லூரியெல்லாம் படிக்கிற சப்ஜெக்ட்லாம் ரொம்ப விரும்பியாக படிக்கிறோம். ஏதோ வேலைக்காக படிக்கிறோம். நம்ம கேட்ட சப்ஜெக்ட் கிடைக்கிறதில்ல. எப்பொழுதுமே ஏதோ ஒன்று எடுத்து படிக்கணும்னு படிக்கிறோம். சரி, படித்த படிப்புக்கேற்ற வேலையாக கிடைக்கிறது அதுவும் இல்லை. எல்லாம் சம்மந்தெல்லாம் வேறு எதுவும் செய்துக்கிட்டு இருப்போம். எல்லாம் வாழ்க்கையில் இருக்கிற மிஸ்மேட்சிங், அது வேறு. பரம நூல் சர்க்குரு நூல் அன்பு பற்றலை, நல்ல வார்த்தை. ஆக குரு சாஸ்திர விஸ்வாசக ஸ்ரத்தா. ஒரு சரியான அறிவையே கொடுத்தாலும் கூட அவர் ரொம்ப கேஷுவலாக சிரித்து கொண்டே பேசிகிட்டு இருந்தார் வச்சுங்களேன். இப்போ பார்த்தாலும் அவர் ஜோக் அடிச்சுக்கிட்டே இருப்பார் சொல்லி சொன்னால் அதை எப்படி எடுத்துக்கும்? அதே ஒரு ஜோக்கை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். சில நேரம் சொல்லு, நீங்கள் ஏதோ ஜோக்குக்கு சொன்னீங்கன்னு நினச்சி அதான் சொல்லுவாங்க. ஒருத்தன் புலி வருது புலி வருது புலி வருது சொன்னானா, வரவே இல்லையா. ஒரு நாள் வந்துடுச்சு, ஆனால் அவன் வார்த்தை என்ன பண்ணி எப்போன்னு சொல்கிறாப்போல எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் உண்மையான புலி வந்துடுச்சான். அது போல தான். ஆக உண்மையா பொய்யா என்பதில் இங்கே பிரச்சனை இல்லை, விவாதம் அது இல்லை. ஸ்ரத்தை இருந்தால் அந்த வாக்கியம், அந்த வார்த்தை, அந்த கருத்து நமக்கு ஞானமாக மனதில் கன்வெர்ட் ஆகும், மாறும். இல்லையேல் அது ஒரு இன்ஃபர்மேஷன், செய்தியாகத்தான் இருக்கும். நம்முள்ள அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகாது, ஞானமாக பரிணமிக்காது. ஆக அந்த ஸ்ரத்தை தான் ஞானத்துக்கு அந்தரங்க சாதனம். ஆக ஸ்ரவணம் என்ற சாதனையில் ஸ்ரவணம் ஞானமாக மாற வேண்டும் என்றால் ஸ்ரத்தையானது அவசியம், கம்பல்சரி. ஸ்ரத்தை ஏன் இங்கே அவசியம் என்றால் அதையும் பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஸ்லோகம் தான் இந்த வகுப்பு முழுக்க போக போகிறது. பார்ப்போம். ஒரு பொருள் இருக்குது, ஏதோ ஒரு பொருள், கிளிப்போ அல்லது ஏதோ வேறு ஏதோ இருக்குதுன்னு வச்சுக்கோமே, கடிகாரமோ வேறு ஏதோ பென்சிலோ பேனாவோ ஏதோ இருக்குது. இதை எடுத்து என்ன சொல்கிறேன், இது பென்சில் அல்லது இது கிளிப்புன்னு சொல்லி சொல்கிறேன். இதை பார்த்த பிற்பாடு இதில் எல்லாருக்கும் உங்களுக்கு ஸ்ரத்தை வரணுன்னு என்ன சொல்லுங்க? சிரிப்பீங்க. இதை சொல்லிட்டீங்களாங்க, தெரிஞ்சுக்கிட்டு அறிவாக வந்தாச்சு இல்லையா? அது மாதிரி ஸ்ரத்தை வைக்கணும் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். இங்கு ஸ்ரத்தையே இல்லாவிட்டாலும் கூட இந்த கடிகாரத்தை பார்த்தால் ஞானம் வந்தாயிற்று. இந்த அதுக்கு பென்சிலை பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டீங்க? நான் நம்புறேன்றதெல்லாம் இல்லை. இப்போ நான் ஒரு கையை மூடிட்டு இதில் எது இருக்குது சொல்லுங்க சொன்னால் உங்களுக்கு தெரியாது. நான் சொல்கிறேன் இது இருக்குன்னா, சரி சாமியார் சொல்கிறார் போய் சொல்ல மாட்டேன், ஆமான்னு நம்பிடுவீங்க. பார்க்கறதான நம்பிடும். அங்கே ஸ்ரத்தை. நேரடியாக காட்டிட்ட பொருளில் ஸ்ரத்தையா அறியாமல் வந்தாச்சு. ஆக எங்கு ஸ்ரத்தை தேவை என்றால், ஒரு விஷயத்தை பற்றி உபதேசம் நடைபெறும் பொழுது அந்த விஷயத்தை வேறு பிரமாணத்தால் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் என்றால் அதில் ஸ்ரத்தை இல்லை. ஒரு பொருள் இருக்குது, அது வேறு ஒரு பிரமாணம் சொன்னால் வேறு மாதிரி ஆராய்ந்து அதை தெரிந்து கொள்ளலாம், விசாரித்து தெரிந்து கொள்ளலாம்னு சொன்னால் அங்கே இடத்துல ஸ்ரத்தை தேவையில்லை. ஆனால் விசாரித்து இன்னொரு இடத்துல ஒரு சோர்ஸ் இருக்குது, தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இங்கு ஒரு பொருள் இருக்குன்னு சொன்ன பிற்பாடு அந்த வாக்கியம் மட்டும் பிரமாணம் இல்லை, பொருளையும் பார்க்கும் பொழுது கண்ணும் பார்க்கின்றது. இது இந்த பொருள் என்று தெரிந்து கொள்கின்றோம். அறிவு வந்தாயிற்று. அங்கு வாக்கியம் ஞானமாக மாற ஸ்ரத்தை அவசியம் இல்லை. அது அறிவாக நமக்கு கன்வெர்ட் ஆகிட்டது. பார்த்தோம், நமக்கு அறிவு வந்து விட்டது. காரணம், கண்ணில் பார்த்து வாக்கியத்தை சரி பார்த்து விட்டோம். ஆனால் சாஸ்திரம் அல்லது குருவானது என்ன சொல்கின்றது? நீ பிரம்மம், நீ அந்த பிரம்மமாக இருக்கின்றாய் என்று சொல்லிவிடுகின்றது. அந்த வாக்கியத்தை சரி பார்க்க வேறொரு பிரமாணம் எனக்கு இல்லை. வேறு எங்கேருந்து எனக்கு அதை நான் தெரிந்து கொள்ள சரி பார்க்கறதுன்னா, சரி பார்க்கறது ஒரு உபநிஷத்துலனா இன்னொரு உபநிஷத்து, அவ்வளோதான். வேறு பிரமாணமே இல்லை, வெரிஃபைங் சோர்ஸே கிடையாது. ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி வந்துடுது, அந்த செய்தி என்னப்பா சரியாக இருக்கு, நமக்கு தெரியுது சரியில்லை, பாதி தான் சரின்னு. இன்னொரு ஆளை கேட்கலாம், யாரையோ கேட்கலாம், நிருபரை கூப்பிட்டு கேட்கலாம், ஏதோ வெரிஃபை பண்ணி சரியான ஒரு வெரிஃபைங் சோர்ஸ் இருக்குது. நீ அந்த பிரம்மமாக இருக்கின்றா என்று சாஸ்திரம் சொல்லிடுது, குருவும் நமக்கு சொல்லிட்டார். இதை வெரிஃபை பண்ணுற சோர்ஸ் எங்கே இருக்குது? அதனால தான்
வேதாந்த நூல்களில் நமக்கு ஸ்ரத்தை இருக்கணும்னு சொல்கிறோம். பகவான் சாதாரண வார்த்தையை போடல. ஸ்ரத்தாவான் லப்பத்தே ஞானம் என்பது சும்மா ஒரு வார்த்தையில் ஒரு ஃப்ரேஸ் சொல்லிட்டு போனால் போல இருக்கு. நிறைய பெரிய ஆழ்ந்த அர்த்தம் இருக்குது. யோசித்து பார்த்தா தான் தெரியும். ஆரம்ப காலத்தில் நமக்கு அது இருக்கிறதும் இல்லை. நன்கு அதிலே ஊறி புரிந்த பொழுது தான் அந்த வார்த்தையினுடைய ஆழம் எப்படி சொல்லியிருக்காங்க. அது ஆரம்பத்தில் கிடைக்கிறது இல்லை, கிடைக்காது, கொஞ்சம் காலம் எடுத்துக்கும். அதான் காலேன விந்ததின்னு போட்டார். ஆக இந்த வாக்கியத்தை சரிபார்க்க வேறு வெரிஃபையிங் சோர்ஸே இல்லை. இது நான் வெரிஃபையிங் விஷயம் இது. ஆமாம், வெரிஃபை பண்ணிக்க முடியாது. இல்லைன்னா தட்சிணாமூர்த்தி கிட்ட தான் கேட்கணும். அவர் தான் நமக்கு சொல்லணும். அவர் மௌனம் ஆயிட்டார், அவரே பேசலை. மௌனம் வியாக்கியா. ஆக உபனிஷத்தை தவிர வேறு யாருமே இந்த உண்மையை, இந்த கருத்தை கூறவில்லை. அதனால் என்ன ஆகின்றது? அது ஞானமாக எனக்கு மாறலை சொன்ன உடனே. காரணம், என்னுடைய அனுபவத்துக்கு விரோதமாகவும் அது இருக்கின்றது. ஆக அந்த அனுபவத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய சாஸ்திரத்தினுடைய இந்த நான் வெரிஃபைங் சோர்ஸாக இருக்கக்கூடிய அந்த சாஸ்திரத்தினுடைய வாக்கியமாக நீ பிரம்மம் என்ற அந்த வார்த்தை அது ஞானமாக ஆகும் வரை, ஆமாம் உண்மைதான் என்று எனக்கு அந்த எண்ணம் வரும் வரை, அந்த வார்த்தையோடு என்னை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரே ஒரு சோர்ஸ் எது தெரியுங்களா? ஸ்ரத்தை தான், நம்பிக்கை தான். இப்போது குழந்தைக்கு அம்மாவோடு சேர்த்து வச்சிருக்க ஒரு கனெக்ஷன், இவர் தான் அப்பான்றதுக்கெல்லாம் என்ன ஸ்ரத்தை தானே. அம்மா சொல்கிறா இவர் அப்பான்னு சொல்லிட்டு வாழ்க்கை முழுக்க நமக்கு அந்த கனெக்ஷன் அந்த ஸ்ரத்தையினால் தானே இருக்குது. அங்கேயே சந்தேகம் வந்துட்டு என்ன பண்ணுவோம்? அவன் கேட்குறான், நீ எனக்கு அப்பனான்னு கேட்குறான். சில சமயத்தில் அவன் கேட்குறத கொடுக்கணும், அது விஷயம் வேறு. ஆமாம், சரி அப்பாவை சொல்கிறான், நான் உனக்கு அப்பனும் இல்லை, நீ எனக்கு பிள்ளையும் இல்லைன்றா. அதுவும் உண்மையான, அதுவும் உண்மை இல்லை. ஏதோ விவகாரத்தை அப்படி பேசிக்கிடுறோம், அது விஷயம் வேறு. ஆக ஞானத்துக்கான ஸ்டேட்டஸ் இருக்கே, அந்த ஞானத்துக்கான ஸ்டேட்டஸை கொடுக்கறது, ஞானமாக இல்லாத பொழுதும் ஞானத்திற்கான ஸ்டேட்டஸை கொடுக்கறது ஸ்ரத்தை தான். இது ஞானத்துக்கு முன் இருக்கக்கூடிய ஒரு படி. 18வது படியிலேருந்து காலை எடுத்து வச்சு ஐயப்பன் சந்நிதி. அதுபோல் ஞானத்துக்கு முன் இருக்கிற படி, கடைசி படி அல்லது என்ன, அடுத்து காலை எடுத்து வச்சா ஞானத்தில் தான் உட்காரும். அதுக்கு பேர் தான் ஸ்ரத்தை, நம்பிக்கை. ஆக ஒரு விஷயத்தை, கருத்தை கேட்டு அந்த விஷயத்தை சரிபார்க்க, வெரிஃபை பண்ணுறது வேறு வழியே இல்லை என்றால் அந்த வாக்கியத்தை நம்பித்தான் ஆக வேண்டும். எதுவரை? அது நமக்கு ஞானமாக மாறும் வரை. அவர் சொல்கிறார், நான் நம்புகிறேன். இல்லை என்றால் நம்முடைய அனுபவம் தான் பலமாக இருக்குது, உறுதியாக இருக்குது. எனக்கு அனுபவமாக இருக்குது. இந்த ஞானம் இப்போ தான் வார்த்தையாக இருக்குது. எனக்கு அனுபவத்தை உண்மை நம்பிக்கிட்டு இருக்கு. ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது, குரு சொல்கிற, நீ பூர்ணமானவன், ஆனந்த சொரூபி, நித்தியமானவன், அழியாதன், மாறாதன், மறையாதன், இரவாதன், பிறவாதன் சொல்கிறது. என்னுடைய அனுபவம் முழுமையற்றதாக நான் உணர்ந்துள்ளேன். நான் அபூர்ணனாக நான் கருதி கொண்டுள்ளேன். அழிகின்ற அந்த உடலாக நான் கருதி கொண்டுள்ளேன். அப்போ குரு வாக்கியம் வெறும் செய்தியாக இருக்கின்றது, அறிவாக இல்லை, மாறலை. அனுபவத்தை நம்பி இருக்கேன். ஆய்மனர் ஒருத்தர் சொன்ன, அனுபவத்தை நம்பி மோசம் போனேன்னு சொல்லுவார். ஆனால் அனுபவம் பலமாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. என் கண்ணால் பார்த்துங்க, நீங்கள் எப்படி இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆக அறிவாக இல்லை, அறிவாக மாறலை. அறிவாக மாறவும் மாறாது. ஏனென்றால் அனுபவ விரோதமாகவும் அது இருக்கின்றது. அப்போ பகவான் இங்கே அழகாக சொல்கிறார், எப்படிப்பட்ட ஸ்ரத்தை வைக்க வேண்டும் சரியான இடத்தில். இங்கே பாருங்க, பிலீஃப் அல்லது டிஸ்பிலீஃப்லாம் இல்லை, பிலீஃப் ஆர் பெட்டர் பிலீஃப் தான் சொல்கிறார். பிலீஃப் ஆர் பெட்டர் பிலீஃப், அதுதான் இங்கே ஸ்ரத்தையில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ரத்தையை நம்ம 3ஆக பிரிக்கலாம். குரு வேதாந்த வாக்கிய விஸ்வாசக. ஸ்ரத்தை பொதுவாக ஞானமாக மாறும். அதுவரை என்ன, இந்த ஸ்ரத்தை வேறு ஞானம் வேறு இல்லை. ஸ்ரத்தை தான் ஞானமாக நமக்கு அந்த வார்த்தையை மாற்றி கொடுக்கும். சரி, இந்த மூன்றா பிரிச்சோம்ல, 3 பார்ப்போம். முதல் விதம் குஷத்தா. ஆமாம், அப்படின்னா என்ன? குரு சொன்ன வார்த்தையே, அவர் என்ன சொன்னாரோ, சாஸ்திரம் என்ன சொல்கின்றதோ அதை அப்படியே நம்புகின்றேன். என்னுடைய அறிவுக்கு அங்கே வேலையே இல்லை. அறிவுக்கு வேலை கொடுனார், இங்கே என்னுடைய அறிவுக்கு வேலையே இல்லை. ஆமாம், அதை அப்படியே நம்புகின்றேன் அப்படி சொன்னால் அது குஷத்தா. கு என்றால் மூட நம்பிக்கை, கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே நம்புவது, சுயமாக சிந்திப்பதே இல்லை. ஆமாம், ஆனால் சாஸ்திரம் இப்படி நீ நம்பு என்று சொல்லவில்லை. இதுதான் விசேஷம். குரு சொல்கிறார், எனக்கு அனுபவ முரண்பாடு தெரிகின்றது, ஆனாலும் குரு சொல்வதால் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன் என்பது சரியான ஸ்ரத்தை இல்லை. ஞாபகம் வச்சுக்கோ. குஷத்தா சொன்னால் குர்ச்சிதம், குருட்டுத்தனமான நம்பிக்கை, முழுமையாக நம்புவது. இரண்டாவது, சரி குரு சொல்கிறார், அது என்னோட அனுபவத்து முரண்பாடாக இருக்குது,
அதை நான் நம்ப மாட்டேன். முதல் குரு சொல்கிறார், அப்படியே நம்புகிறேன். இரண்டாவது குரு சொல்கிறார், அதை நான் நம்ப மாட்டேன். குரு வார்த்தை என்ன? நீ ஆனந்தமானவன்னு சொல்கிறது. நம்ம சொல்கிறோம் குரு என்னை கேலி பண்ணுறார், கிண்டல் பண்ணுறார். என்னோட அனுபவம் எப்படி இருக்குன்னா துக்க ஸ்வரூபமாக இருக்கு. ஆக அனுபவ தவறாக இல்லை, அவர் சொல்கிற அனுபவத்துக்கு விரோதமாக இல்லை குரு சொல்கிறார் என்று நினைத்தால் அது நம்பிக்கையின்மை, நம்பாமல் இருப்பது. அதை பேர் அஷ்ரத்தா. குஷ்ரத்தா இருக்குது, அப்படியே நம்புவது. அஷ்ரத்தா என்றால் நம்பாமல் இருப்பது. இந்த இரண்டும் இரண்டு எக்ஸ்ட்ரீமில் இருக்குது. ஒன்று குருட்டு நம்பிக்கை, அப்படியே நம்புவது. இரண்டாவது நம்பாமல் இருப்பது. ஆக குஷ்ரத்தையும் கூடாது, அஷ்ரத்தையும் கூடாது. அடுத்து மூன்றாவதுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஸ்ரத்தை வேண்டும். எப்படி? ஸ்ரத்தை என்றால் சிலர் அறிவுக்கு வேலை கொடுக்க வேண்டாம் நினைக்கிறாங்க. அறிவை பயன்படுத்தாமல் இருப்பது ஸ்ரத்தை என்று கருதுகின்றார்கள். இதுவும் தவறு. ஆக அஞ்ஞானத்தினுடைய வெளிப்பாடு ஸ்ரத்தை கிடையாது. ஞாபகம் வச்சுக்கணும். அஞ்ஞானத்தினுடைய வெளிப்பாடு அப்படியே நான் ஏற்றுக்கொள்கின்றேன், அது ஸ்ரத்தை கிடையாது. அறிவுக்கு வேலை கொடுக்காமல் நம்பினால் அது குஷ்ரத்தா, குருட்டு நம்பிக்கை. அறிவுக்கு வேலை கொடுக்கிற மாதிரி நினைத்து, அறிவு இருக்கிற மாதிரி நினைத்து குரு சொல்வது தவறு என்று நம்பாமல் இருப்பது, அது அஸ்ரத்தை. அடுத்து பின் ஸ்ரத்தை என்றால் என்ன? குரு சாஸ்திரம் ஒரு வாக்கியத்தை சொல்லிவிட்டது, அது என்னுடைய அனுபவத்துக்கு முரணாகவும் இருந்து கொண்டுள்ளது. ஆனால் குரு சாஸ்திரத்தை சந்தேகப்படாமல் நான் புரிந்து கொண்ட விதத்தில் ஏதோ தவறு நடந்திருக்கின்றது, என்னுடைய அறிவில் தான் ஏதோ குறை இருக்கின்றது, அந்த வார்த்தையினுடைய கருத்தை சரியாக முறையாக நான் புரிந்து கொள்ளும் வரை, நான் மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தை சரியாக புரிந்து கொள்ளும் வரை முயற்சி செய்து குருவிடத்தில் நம்பிக்கை வைத்து அந்த வார்த்தையை புரிந்து கொள்ள முயற்சி செய்வது. குரு சாஸ்திர வாக்கியத்தில் நமக்கு என்ன இருக்கணும்? இன்னொன்று, அவர் சொல்வது தவறாக இருக்காது. முரண்பாடு உள்ளது போல தெரிகிற வாக்கியத்தை முரண்பாடில் நீக்கி புரிந்து கொள்வதற்கு உள்ள முயற்சி இருக்கு பாருங்க. அந்த முயற்சிக்கும் குருவுடைய வார்த்தைக்கும் அந்த முரண்பாடுகளை நீக்கி புரிந்து கொள்வதற்கு இடையில் அதை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது தான் ஸ்ரத்தை. எப்படி அதை முரண்பாடு இல்லாமல் புரிந்து கொள்வது, அதை எப்படி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நம்பிக்கைக்கு, பாவனைக்கு பெயர் தான் ஸ்ரத்தை. குரு வாக்கியத்தை அப்படியே ஏற்கலை, தவறு என்றும் சொல்லலை. அதுதான் குரு சொல்வது சரி. ஏனென்றால் அவர் தவறை அல்லது பொய் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, பொய் சொல்ல மாட்டார். அவர் என்ன நம்பினாரோ அல்லது அவர் எதுவாக இருக்கிறாரோ, அவர் எதை ஞானமாக பெற்று இருக்கின்றாரோ அதைத்தான் சொல்கிறார். ஒரு தாயோ தந்தையோ குழந்தைங்களுக்கு தவறு செய்ய மாட்டாங்களே, அதுபோல் குருவானவர் சரியாகத்தான் சொல்லுகின்றார். ஆனால் அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது, அது என்னுடைய அறிவில் இருக்கக்கூடிய தோஷம். அது நீங்கும் வரை நான் நீக்க முயற்சி செய்வேன். முரண்பாடு இல்லாமல் புரிந்து கொள்ளும் வரை, உடன்பாட்டு முறையில் புரிந்து கொள்ளும் வரை முயற்சி செய்து புரிந்து கொள்ள வேண்டும் என்ற பாவனை இருக்குது பாருங்க. அந்த பாவனை அல்லது அந்த புரிந்து கொள்ள முயற்சி செய்கின்ற அந்த அறிவு, நம்முடைய அறிவை பயன்படுத்துவது, அதுதான் ஸ்ரத்தை. சரியாக புரிந்து கொள்ளும் வரை அதற்காக நம்முடைய அறிவை பயன்படுத்துவது தான் ஸ்ரத்தை. அதனால தான் அர்ஜுனன் சொன்னால், மோகயதி இவ, நீங்கள் என்னை குழப்புவதைப் போல எனக்கு தெரியும். நீங்கள் குழப்பறீங்கன்னு சொல்லலை, எடுத்தோன்னு ஆமாம் என்ன நீங்கள் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை நீங்கள் பெரிய குழப்பவாதி, நீங்களும் என்ன குழப்பறீங்க அப்படிலாம் சொல்லலை. உங்கள் வாக்கியத்தில் குழப்பமில்லை, உங்கள் வாக்கியம் என்ற மனதை குழப்புவதைப் போல இருக்குது. இதுதான் ரொம்ப சரியான பாவனை சிஷியனுக்கு. எப்படி உங்கள் வாக்கியத்தை நான் தெளிவாக புரிந்து கொள்வது, அதுதான். அப்படிதான் கேட்குறான் அந்த வார்த்தையை. ஆக ஸ்ரத்தை சொல்லி சொன்னால் அறிவை பயன்படுத்தாமல் அப்படியே ஏற்றுக்கொள்வதும் இல்லை, அவர் சொன்னதை முழுமையாக நீக்குவதும் இல்லை. அவர் சொன்னதை அறிவாக புரிந்து கொள்ளும் வரை, அவர் சொன்ன வாக்கியத்தில் சந்தேகப்படாமல் ஏதோ உண்மை இருக்க வேண்டும், எனக்கு புரியலை, அப்படி இருக்கிறது தான் ஸ்ரத்தைன்னு பேர். ரொம்ப அழகான மனநிலை இதுதான். இந்த உணர்வுகள் எல்லாம் முறையாக பாடம் படித்து பக்குவப்பட்டு வந்த ஒரு சிஷியனுக்கு மனதுக்குள்ளே அவனுக்குள்ளே இன்பில்ட்டாக வந்திருக்க வேண்டிய ஒரு விஷயமா பகவான் அழகாக சொல்கிறா இருக்குது. இதெல்லாம் படிக்கும்போது தான் ஆமாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் நமக்கு தெரிய வருகின்றது நிறைய விஷயங்கள். நம்ம இடத்துல அது இருக்கும். ஆக குரு சாஸ்திரம் சொல்லும் வார்த்தை என்ன? நீ பூர்ணமானவன், இது சத்தியம், இது உண்மை, எனக்கு அது சத்தியமாகும் வரை, அது எனக்கு உண்மையாகும் வரை அதை நான் நம்புகின்றேன். குரு சாஸ்திரத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அந்த வார்த்தை எனக்கு ஞானமாகும் வரை, அந்த வாக்கியத்தை புரியாத பொழுதும், இந்த கருத்தெல்லாம் மறுபடியும் சொல்றதுக்கு காரணம், அந்த வார்த்தை எனக்கு புரியாத பொழுதும் புரியும் வரை அதை பிடித்து கொண்டிருப்பது, பற்றி இருப்பது. அதுதான் சொல்கிற, ஐயா நீ சொன்ன ஒரு வார்த்தையினை
மலை இலக்கண நம்பினேன். தாய்மன்னர் சொல்றார், ஐயா நீ சொன்ன ஒரு வார்த்தையினை மலை இலக்கண நம்பினேன். ஸ்ரத்தை என்பது பிரமாண விஸ்வாசம். ஆமாம். ஆக அப்படி பற்றி இருக்க வேண்டும். அப்படி பற்றி இருக்க வேண்டும் என்றால் ஸ்ரத்தை இருந்தால்தான் அது நடக்கும். ஸ்ரத்தை இல்லையேல் என்னாகும் இல்லையா? எனக்கு புரியல, ஆகவே அது பொய் என்று நாஸ்திகம் பேச ஆரம்பித்து விடுவான். சும்மா இப்படி தாயா ஏதோ அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு அவங்க காலக்ஷேபம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஏதோ அவங்கள சுற்றி யாரோ சில பேர் சேர்த்து வச்சுக்கிட்டு ஏதோ அவங்க வயிற்று பழப்புக்காக ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் அதையும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி சரி அப்படி தான் இருக்கும். தாய்மன் அழகாக சொல்ல, ஸ்ரத்தை எனும் வாழும் உதவி பந்தமர மெய்ஞான தீரமும் தந்து என்னை பாதுகாத்து அருள் செய்குவா. சரியான வார்த்தை. எனக்கு இருக்கக்கூடிய அவநம்பிக்கைகளை எல்லாம் ஸ்ரத்தை என்ற வாளிலே வெட்டி வீழ்த்தி மெய்ஞான தீரமும் தந்து என்னை பாதுகாத்து அருள் செய்குவா. இந்த பாட்டுக்கு அப்படியே பொருத்தமான விஷயம் அங்கே. ஸ்ரத்தையனும் வாழும் உதவி பந்தமர மெய்ஞான தீரமும் தந்து என்னை பாதுகாத்து அருள் செய்குவார். ஆகவே இங்கே எதுக்காக சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், வேத வாக்கியத்தில் அவனுக்கு நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. அதனால தான் பாருங்கள், புத்த மதத்தவர் ரொம்ப அழகாக பேசினாங்க. சொல்லுவோம், அத்வைத சித்தாந்தத்தை அருமையாக ஒரு அளவுக்கு ஷேப் பண்ணுறதுக்கு நிறைய பெரிய அளவு உதவியது புத்த மதவாதியோட கருத்துக்கள், சந்தேகமே இல்லை. ஆனால் கடைசியில் அங்கே விட்ட இடம் எதுன்னு சொல்லி சொன்னால், வேதத்து மீது நம்பிக்கை இல்லாதனால அவர்கள் நிரீஸ்வரவாதிகளாக கடவுள் என்ற ஒன்றை நீக்கி விட்டாங்க, சூன்யம் என்ற ஒன்றை வைத்து விட்டார்கள். ஆனால் இப்போ எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, சூன்யம் நீ எதை சொல்கிறீ அதுதான் நாங்கள் பிரம்மம் சொல்லி சொல்கிறேன்னா, அவர்களும் கூட ஒரு லெவலில் ஆமாம் சரி நீங்களும் அது நாங்கள் சொல்கிற சூன்யத்தை ஏற்றுக்கிட்டு பிரம்மத்தை சூன்யன்ற வார்த்தை சொல்லுங்கள், என்ன ஏன் நீங்கள் பிரம்மன் ஏற்றுக்கலன்னு அங்கே தான் ப்ராப்ளம். புத்தர் சொல்லிட்டு போயிட்டு வரல, ஆக எப்படி சொல்கிறது? அந்த சூன்யம் என்ற இடத்து வரைக்கும் வந்திருக்காங்க. காரணம் வேதத்தில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா அது நான் வெரிஃபைங் சோர்ஸ், அதை நம்பித்தான் ஆக வேண்டும். நம்பினோர் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு. என்ன அதுதான் அதில் சோர்ஸே, நமக்கு வேறு வழியே கிடையாது, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அந்த விசுவாசம் இருக்கு பாருங்க, அதான் பெரிய விஷயம். ஆக அவருடைய அறிவுக்கு அது எட்டவில்லை, ஆகவே அதை நீக்கி விடுகின்றார்கள். ஆனால் அறிவுக்கு எட்டும் வரை எது நம்மை முயற்சி செய்ய வைக்கின்றதோ அதற்கு பெயர்தான் ஸ்ரத்தை. அறிவுக்கு எட்டும் வரை எது நம்மை முயற்சியில் ஈடுபடுத்துகின்றதோ அதற்கு பெயர்தான் ஸ்ரத்தை. ஆக குருட்டு நம்பிக்கை மூட நம்பிக்கை ஸ்ரத்தை தான். ஆனால் குரு வார்த்தை அனுபவத்துக்கு முரண்பாடாக இருந்தாலும் அது ஞானமாக ஆகும் வரை அந்த வாக்கியத்தை நீக்காமல் அதை உண்மை என்று தெளிவு பெற நம்புவதற்கு பெயர் ஸ்ரத்தை. காரணம், குருவையும் வேதாந்த வாக்கியத்தையும் பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாதது நான் புலவனும் வறுமைன்றது போல. ஆமாம், அது போல இங்கே குருவையும் வேதாந்த வாக்கியத்தையும் பிரிக்க முடியாது. ஆக இது முதல் அந்தரங்க சாதனை. ஆக இந்த ஸ்ரத்தை உடையவன் லபத்தே ஞானம், ஞானத்தை அடைகின்றான். ஐயா நீ சொன்னதும் ஒரு சொல்லே, அந்த சொல்லால் விளைந்த சுகத்தை என் சொல்வேன். சில சமயம் சந்தேகம் 2 இடத்துலையும் வரலாமா. அத்வைதத்தை ஒருவர் போதிக்கலாம், சாஸ்திரத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், போதிக்கலாம். நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போகலாம். ஆகவே சாஸ்திரத்து மேலேயும் நமக்கு சந்தேகம் வரலாம், போதிக்கிறவர் மேலே சந்தேகம் வரலாம், அந்த கருத்து மேலேயும் சந்தேகம் வரலாம். ஆனால் ஸ்ரத்தை இருந்தால் அது ஒன்று தான் இவைகளை எல்லாம் சேர்த்து வைத்து நம்மை நிலைநிறுத்தும் ஞானத்தில். 2வது சாதனம் தத்பரக, முழுமையான முமுட்சுத்துவம், டோட்டல் கமிட்மெண்ட். ஞானத்தை அடைவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருத்தல். நான் இதுக்காக தான் வந்திருக்கேன், மற்ற விஷயங்கள்லாம் பெருசு இல்லை, ஞானத்தை பெறுவது தான் என்னோட முழுமையான முயற்சி இருக்கின்றது, மற்றதெல்லாம் 2ஆம் தரம் தான் என்று அதிலேயே கண்ணும் கருத்துமாக இருத்தல், காரியத்திலே கண் வைத்திருத்தல், பேரார்வம், முழுமையாக ஒப்படைத்தல். பார்ட் டைம் போல ஒப்படைக்கக்கூடாது, நம்மை முழுமையாக அதில் ஈடுபடுத்தி கொள்ளுதல். வேதாந்தம் பார்ட் டைமாக இருக்கக்கூடாது என்றார். ஃபுல் டைம் சொல்லி சொன்னால் இங்கேயே ஃபுல் டைமாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கணும் அப்படி சொல்லி அர்த்தம் இல்லை. அவரவர்கள் பிராரப்தத்தின்படி உள்ள கடமைகளை அவரவர்கள் செய்து கொண்டு, அப்படி இருக்கையிலே செய்து கொண்டிருக்கையிலேயே நமது கவனம் முழுமையாக வேதாந்தத்திலேயே இருக்க வேண்டும். உதாரணம் சொல்லுவாங்க, ராமகிருஷ்ணன் சொல்லுவார், அந்த காலத்தெல்லாம் உரலில் போட்டு இடிப்பாங்க, கீழே ஒருத்தர் இருந்து தள்ளி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்க இடிக்கிறவங்க அப்படியே இடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இவங்க அவங்க கை பட்டுடாமல் என்ன பண்ணுவாங்க, அதுக்கேற்ற லாவகமாக தள்ளி 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 கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது போல் கவனம், கொஞ்சம் கவனம் தப்புனா என்ன ஆகிடும், கை விரல் போயிடும். ரொம்ப நல்ல உதாரணம். பட்டினத்தார் இன்னொரு சொல்லுவார், அந்த காலத்து கிராமங்கள்லாம் தண்ணி எடுக்க போவாங்க, தாய்மார்கள் போய் குளத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க, பானை மேலே பானை வச்சுட்டு வருவாங்க, 2 பேர் கை வீசி பேசிக்கிட்டு வேறு வருவாங்க. ஒருத்தரும் அவங்க வீட்டு கதை, சொந்த கதை, சோக கதை, மாமியார் கதை, நாத்தனார் கதைலாம். ஆனால் என்ன, அந்த குடம் மட்டும் என்ன அழகாக அசையாமல் இருக்கும். வித்தகமாய் தாதி கைவீசி வந்தாலும் தாதி மனம் நீர் குடத்தேன்னு சொல்லுவார்.
அதுபோல் நம்முடைய கவனம் முழுக்க எதுக்காக வந்தோம் அதுலேயே இருக்கணும். வந்த வரவை மறந்துன்னு சொன்னார் பாரு, மறக்கக்கூடாது. இந்த காலத்தில் சின்ன வயசில் சீட்டெலாம் எழுதி கொடுக்குறதில்ல. திடீர்னு என்ன பண்ணுவாங்க, லீவு நாளில் வீட்டில் இருந்தோம்னா சரி அண்ணாச்சி கடையில் மளிகை கடையில் போயிட்டு ஏதோ வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் சொல்லுவாங்க. அது கடுகு வெந்தயம் ஏதோ கணக்கு வச்சுட்டு போவோம். போனால் 5 சொல்லுவாங்க, நம்ம இப்போ 3 தான் ஞாபகம் இருக்குது, அது 2 தான் வாங்கிட்டு வர்றோம். மறந்து போயிடும். அதுபோல் இல்லாமல் கவனமாக இருத்தலாம் அனுபவம் தான் இது. 2 தெரு தள்ளி இருக்க போயிட்டு வரதுல மறந்துவிடும். என்னம்மா நீங்கள் சொன்னீங்களே இதை போய் சரி மறுபடியும் போயிட்டோம். அதை சொல்ல ஒரு மனது உலக்கையில் மீது மனது விவகாரத்தில். அப்படி நம்முடைய மனது வேதாந்த சிந்தனையில் முழுமையாக ஈடுபடுதல், இடையே விவகாரத்தை செய்தல், அதுதான் தத்பராக ஞானத்திலேயே கண்ணும் கருத்துமாக இருத்தல், அதையே பரமாக முதலாக நினைத்தல், லட்சியமாக முழுமையாக ஒப்படைத்தல். திருப்பள்ளி எழுச்சியில் போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருள், என்னோட வாழ்க்கைக்கு எல்லாம் முதல் மற்றதெல்லாம் என்ன, நீ தான் எல்லாத்துலையும் முதல், மற்றதெல்லாம் கடைசி தான். நம்ம சில நேரத்தில் நம்முடைய லட்சியங்களை வச்சுருப்போம். வரிசையாக எழுதுனா 100 லட்சியம் இருக்குன்னு வச்சுக்கோமே, 101வது லட்சியமாக போனால் போட்டோன்னு சொல்லிட்டு கடவுள் விஷயத்தை மற்றதை போட்டு வச்சுருப்போம் ஞானத்தை அடையிறத. அப்படி இல்லாமல் என்ன, முதலும் முடியுமா என்னோட லட்சியமே என்ன, உண்மையை புரிந்து கொள்ளுதல், மற்றதெல்லாம் இந்த உண்மையை புரிந்து கொள்வதற்கு உபகாரமாக இருப்பதாக என்னோட வாழ்க்கையை நான் அமைத்து கொள்ளுதல். ஏன்னா அதுதான் இந்த ஜென்மாவை எடுத்ததற்கு பிரயோஜனமானது. ஆமாம், அப்படி சொல்லி லட்சியத்தில் நாம் உறுதியாக இருத்தல், முதன்மைப்படுத்தி கொள்ளுதல். அடுத்து சிலருக்கு ஸ்ரத்தை இருக்கும், முழு கமிட்மெண்ட் இருக்காது, முழுமையாக அவர்கள் தன்னை ஒப்படைக்க மாட்டார்கள், கொஞ்சம் அங்கங்கே கவனம் சிதறி இருக்கும். காரணம் என்ன, இந்திரிய பலகீனம். எத்தனையோ பொருள்கள் அட்ராக்ஷன் இருக்குது. சில விளையாட்டு வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, உணவு உடற்பயிற்சி அதிலேயே கவனமாக இருப்பார்கள். பாடகர்கள் எல்லாம் அவங்களுடைய குரல் வாய்ஸ் இருக்கு பாருங்க, அதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுடைய முதல். ஆமாம், அதுபோல் இந்த வேதாந்தத்தை படிக்க வந்தவர்களும் தத்துவ விசாரத்துக்கு வந்தவர்களும் அவர்களும் கூட என்ன அப்படியே இருக்க வேண்டும். இல்லைன்னா என்ன ஆகிடும், ஆச்சாரிய ஆதிசங்கர் சொல்கிறார், மந்த பிரஸ்தானாக. சிலருக்கு ஸ்ரத்தை இருக்கும், மந்தமாக முயல்வார்கள். ஆகவே முழு முயற்சி தேவை சொல்கிறார், முழு முயற்சி தேவை. அப்பொழுதுதான் அந்த அறிவு ஞானமாகும். அடுத்து 3வது சம்யதேந்திரியாக, இந்திரிய நிகிரகம், இந்திரிய கட்டுப்பாடு, ஒழுக்கம் இருக்க வேண்டும் சொல்லி சொல்கிறார். இந்திரிய ஒழுக்கம் இருந்தால்தான் ஞானத்தை நாம் அடைய முடியும் என்று சொல்லுகின்றார். ஞானத்தை சம்பாதிக்க இந்திரிய ஒழுக்கம் தேவை என்பது பகவானுடைய கருத்து. உண்மைதான். இல்லாவிட்டால் என்ன ஆகும், இந்திரியங்கள் என்ன பண்ணும், அது வசத்துக்கு இழுத்து சென்று நமக்கு இதில் நிலை பெற விடாமல் தடுத்து விடும். அதனால தான் ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணத்தை சொல்லும்போது பகவான் அதற்காக பத்தியமாக சமதமத்தை வைத்தார். ஆமாம், இந்திரிய ஒழுக்கங்களை வைத்தார். இல்லை என்றால் இந்த வாழ்க்கையிலே இந்த விஷயத்தில் நம்மால் தொடர முடியாமல் செய்துவிடும். ஆகவே ஞான சம்பாதனார்த்தம் ஞான ரக்ஷணார்த்தம் ச அப்படி சொல்கிறார் ஆச்சாரியர். ஞானத்தை சம்பாதிப்பதற்கும் ஞானத்தில் நாம் நிலை பெற்றிருப்பதற்கும் இந்த இந்திரிய ஒழுக்கம் மிக முக்கியம் சொல்கிறார். ஞான சம்பாதனார்த்தம் ஞான ரக்ஷணார்த்தம் ச, முக்கியமான வார்த்தை. ஞானத்தை சம்பாதித்து விட்டோம். சம்பாதிக்கிறதுனா இங்கே வேலை செய்து சம்பாதிச்சன்றது இல்லை, இங்கே வேலை என்ன உட்காந்து கேட்கறது. ஆமாம், ஞானத்தை பெற்று விட்டோம். அதன் பிறகு எப்படி இருக்கலாமா என்றால் அதை ரக்ஷணம் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதற்கும் இந்திரிய ஒழுக்கம் தேவை. அதான் காராரும் ஆணவ காட்டை கண்ட அகங்காரம் என்னும் கல்லை பிளந்து நெஞ்சகமான பூமி வெளி காண திருத்தி மேல்மேல் பாராது அறியாத மௌனமா வித்தை பதித்து அன்பு நீராகவே பாய்ச்சி அது பயிராக மட்டும் மாமாயை வன்பறவை அணுகாதவன்னு நேராக நின்று விலை போகும் புசித்துய்ந்த நின் அன்பர் சொல்கிறார் தாய்மொழி. நல்லா அப்படியே வரிசையாக சொல்கிறார். எப்படி அந்த மனது காடாக இருந்தது, கரம்பாக இருந்தது, செடி கொடியாக இருந்தது, கல் முள்ளாக இருந்தது, எல்லாத்தையும் காரார வானவ காட்டை கலைந்து அகங்காரம் என்னும் கல்லை பிளந்து நெஞ்சகமான பூமி வெளி காண திருத்தி அதில் என்னென்னா பாராரும் யாரும் அறியாத அந்த மௌனமாம் என்றால் அந்த பிரம்மம் என்ற வார்த்தை என்னை பதித்து அன்பு நீராகவே பாய்ச்சி அது விளைஞ்சு பயிராகிற வரைக்கும் என்ன விவசாயிக்கும் கஷ்டம்தான். நல்லா விளைஞ்சி வந்திருக்கும், பூச்சி அடிச்சிடும். நல்லா விளைஞ்சி வந்திருக்கும், நாளைக்கு அறுவடை பண்ணலான்னா கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இருந்தால் யாரும் வந்து திருடர்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் மீறி வீட்டுக்கு அந்த விளைப்போவதை கொண்டு வர சாதாரண விஷயம் இல்லை. அதுபோல் இந்த ஞானம் என்ற விளைவை பெற்று நான் இருப்பது சாமானியமாக இல்லைன்றார். அதெல்லாம் தான் இந்த இந்திரிய ஒழுக்கம் என்ற வார்த்தையில் சொல்லுகின்றார். மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பு பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம்
பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம்.